அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு, அவர் உங்களுக்கு ஜீவனும் அது பரிபூர்ணமாய் தரும்படிக்கு என்ற தலைப்பில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஜீவன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நான் அவர்களுக்கு நல்ல வாழ்வை கொடுக்க வந்தேன், அந்த வாழ்வு பரிபூர்ணமாகும்படிக்கு அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகருக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். There is a life for everyone. எல்லாருக்கும் ஒரு லைஃப் வாழ்கிறார்கள். ஆனா அந்த வாழ்க்கை பரிபூர்ணமா இருக்கிறதா? பரிபூர்ணமான சமாதானமா இருக்கிறதா? பரிபூர்ண சந்தோஷம் வாழ்க்கை இருக்கிறதா? பரிபூர்ணமான ஒரு மகிழ்ச்சி அந்த வீட்டுக்குள்ளாக அந்த வாழ்க்கையில் இருக்கிறதா? அல்லது அவங்களுடைய அந்த வாழ்க்கை கர்த்தருக்குள்ள அந்த நிச்சய நம்பிக்கையோடு கூட இருக்கிறதா என்று நம்ம கேட்க பொழுது அநேகருடைய வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கிறது. வாழ்க்கை வாழ்கிறோம், ஆனா பரிபூர்ணமான வாழ்க்கையில அநேக வாழ்க்கை காணப்படவில்லை. இந்த நாளிலே நம்மை படைத்து நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானோ உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படிக்கு, நானோ உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கும்படி வந்தேன். அந்த வாழ்க்கை பரிபூர்ணமாகும்படிக்கு இந்த நாளிலே இந்த கிரேஸ் சபையில வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்க வாழ்க்கையிலே ஒரு பரிபூரண ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பரிபூரண வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல வேற ஒருத்தன் இருக்கிறானா, அவன் பேர் பலப்பால் சொல்லப்படுகிறது. அவன் இந்த பகுதியில் யோவான் சொல்லும்போது அவன் ஒரு திருடன். அவன் நம்மளுடைய வாழ்க்கையில திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நம்முடைய வாழ்க்கையில அநேக பகுதிகள் திருடப்படுகிறது. விசுவாசம் திருடப்படுகிறது, ஜெப வாழ்க்கை திருடப்படுகிறது, பரிசுத்த வாழ்க்கை திருடப்படுகிறது, உபவாச வாழ்க்கை திருடப்படுகிறது. எடுக்க முடியல, அநேக வேதத்தை நேரம் செலுத்தி வாசிக்க முடியல. காரணம், ஒரு திருடன் நம்முடைய நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை திருடிக்கொண்டே இருக்கிறான். அது திருடப்படுகிற வேளையிலே அந்த மனுஷனுடைய வாழ்க்கை கொல்லப்படுகிறது. கொல்லப்பட்டாலும் எப்படியாவது வாங்கலாம் நினைச்சாலும் அவன் முற்றிலுமா அழிக்கப்படும்படி அவனுடைய வாழ்க்கையை அழிக்கிறவனாய் காணப்படுகிறான். அப்படி ஒருவன் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அவர்களுக்கு மத்தியிலே நம்முடைய ஆண்டவர் அவருடைய சனங்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நானோ உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அந்த வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்கும். ஆமென். பிரதர், இந்த மாதிரி செய்தியை பல தடவை நாங்கள் கேட்டிருக்கிறோமே. இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் இந்த இடத்துக்காக ஆயத்தப்படுத்தும் போது, எனக்கு அந்த டேட் கொடுத்த போது, நான் தேவ சமூகத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்னோடு கூட தெளிவாய் சொல்லினார், இந்த வார்த்தையை கேட்க வருகிறவருடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண வாழ்வை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அறியப்படி உங்க வரலி அம்மா வரலி யோசிக்காதீங்க. உங்கள் மேல உங்களை அழைத்த வந்த தேவன் அவர் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு நல்ல பரிபூர்ணமான வாழ்வை அவர் தரும்படிக்கு இந்த நாளிலே உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் அநேக பேருக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் எடுக்காதீங்க, 1ஆம் அதிகாரம் 41, 42ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஒரு குஷ்டரோகி இருந்தான். அவன் குஷ்டரோகிய காலத்தில் இருந்தால் அவன் வாழ்க்கையே வாழ முடியாது. அவன் ஊருக்கு வெளியே அவன் துரத்தப்படுவான். ஜனங்களோடு கூட அவனுக்கு தொடர்பு இருக்காது, ஜனங்களோட பேச முடியாது. அப்படிப்பட்டான ஒரு மனுஷனுக்கு அவனோடதான் வாழ்க்கையே முடிந்தது. ஆனால் ஒரு நாள் இயேசு அந்த வழியில வரும் பொழுது சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இயேசு நின்று அவனை குஷ்டரோகியை சுகமாக்கி அவனுக்கு ஒரு பரிபூர்ணமான வாழ்வை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் வாழ்க்கை ஜீவன் இருந்தது, ஆனால் அவன் சமுதாயத்தில் பரிபூர்ணமா அவனால வாழ முடியல. இயேசு அவனுக்கு ஒரு தொடுதல் அவனுடைய சிக்னஸ் மாற்றி அவனுக்கு
பரிபூர்ணமான வாழ்வை கொடுத்தது. Jesus gave him the life from the sickness. ஒரு வியாதியிலிருந்து ஒரு பரிபூர்ணமான வாழ்வை அவனுக்கு கொடுத்தார். அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அங்கே ஒருவனை 4 பேர் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அவனுக்கு வாழ்க்கை இருக்கிறது, ஆனால் அவனை வாழ முடியவில்லை. காரணம், அவன் கை காலெல்லாம் விழுந்து போயிருக்கிறது. He was paralyzed person. அவன் முடக்கவாதத்தினால அவன் விழுந்து கிடக்கிறான். அவனால் செயல்பட முடியாமல் இருந்தது. இயேசுவிடத்தில் வந்த பொழுது அவனை கண்டவன் பாவத்தை இயேசப்பா மன்னிக்கிறார். இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் பாவம் என்று அறிந்து பாவத்தை மன்னித்த பொழுது அவன் வந்தபடியே படுக்கையை தூக்கி கொண்டு போகாமல் அவன் படுக்கை எடுத்து போகும்படிக்கு அவன் வாழ்வை ஆண்டவர் பரிபூர்ணப்படுத்தினார். 5 சொல்றேன். முதல் இயேசு Jesus gave a life from sickness. இரண்டாவது இயேசு Jesus gave a life from the sin. பாவத்திலே விழுந்து போயிருந்த ஒருவனுக்கு ஒரு வாழ்க்கையை பரிபூர்ணமாய் இயேசப்பா கொடுத்தார். அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஒரு மனுஷனை பிசாசு கட்டி இருக்கிறது. ஒரு வாலிபன், அவனால யாராலையும் அடக்க முடியல. அவனுக்குள்ள 6000 பிசாசு இருக்கிற அளவுக்கு அவன் பேரை அவன் மறந்து போகிற அளவுக்கு இருந்தது. ஒருவராலையும் கட்டுப்படுத்த முடியல. அவன் தனக்குனால புலம்பி அழுது கொண்டிருக்கிறவனாயிருந்தான். ஒரு நாள் இயேசு அவனை சந்தித்தார். அவன் வாழ்க்கையை தொட்டார். அவன் வாழ்க்கையில் அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி அவன் இயேசுவின் பக்கத்திலே அவன் நல்ல புத்தி தெளிந்தவனாக இயேசப்பா உட்கார வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மூணாவது காரியம், Jesus gave a life from the Satan bondage. சாத்தான் கட்டி வைத்தத கட்டிலிருந்து அவனை விடுதலையாக்கி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்வை இயேசப்பா கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை காரியம் சொன்னானே? 3 காரியம். From life, Jesus gave a life from the sickness. Jesus gave a life from the sin. Jesus gave a life from the Satan bondage. 4வது காரியம், அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 12 வருஷமாக ஒரு பெரும் பாடுபட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ இருந்தார். அவளுடைய வாழ்க்கை 12 வருஷமாக அவருடைய வாழ்க்கை முடங்கி போயிருந்தது. வாழ்க்கை இருக்கிறது, வாழ முடியல அவரால். அந்த பலவீனம் அவளை அதிகமாய் வேதனைப்படுது. எத்தனையோ மருத்துவத்தில் போயும் அவருக்கு சுகம் கிடைக்காதபடிக்கு எல்லா பணமும் போய்விட்டது. இந்த வேளை இயேசுவுக்கு பின்னாடி வந்து தொழுகிறார். வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஒரு அற்புதமான விடுதலை இம்மீடியட் ஆண்டவர் கொடுத்து அவள் வாழ்க்கையை வாழ வைத்தார். ஹல்லேலூயா. 4வது, Jesus gave a life from the suffering, from the pain. ஒரு வேதனையிலிருந்து, ஒரு பாடிலிருந்து அவளுக்கு ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை இயேசப்பா விடுவித்து கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த பகுதி சொல்லப்படுகிறது. ஒருவன் பார்வையற்றவனாக இருக்கிறான், குருடனாகவே பல வருஷமா வாழ்ந்துட்டான். ஆண்டவர் அந்த பக்கம் அந்த வழியில போறது மிகவும் சத்தமிட்டு ஆண்டவர் அழைத்தான். இயேசு நின்று அவனுக்கு பார்வை அடையும்படி செய்தார். அநேகருக்கு கண் இருக்கிறது, ஆனா உண்மையாக ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிற மனக்கண்கள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியானவர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு ஒவ்வொருடைய மனக்கண்களையும் குருடாக்கி வைத்திருக்கிறான். மனக்கண்களை குருடாக்கி வைக்கிறான். அந்த காலத்தில் அவனுக்கு லிட்டரலா கண் இருந்தது, ஆனால் பார்வை இல்லை. ஏசப்பா அவனுக்கு ஒரு பார்வை கொடுத்து அவன் வாழ்க்கையை மீண்டுமாய் அவனை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்தார். 5வது காரியம், Jesus gave a life for a person who is sightless. பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொடுத்து அவனை வாழ வைத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை நீங்க துரிந்து பாருங்க. ஏதோ ஒரு பகுதியிலே உடைய வாழ்க்கை ஒரு பரிபூர்ணம் இல்லாதபடிக்கு, ஒரு நிறைவை
உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். இவங்களை எல்லாரையும் சந்தித்த ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே உங்களை சந்தித்து உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்தும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமென். விசுவாசிக்கிறவன் அப்படியே பெற்றுக் கொள்வான். ஆமென் என்று சொல்லி, ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, என் வாழ்க்கையை பரிபூர்ணமாக மாற்றும் ஆண்டவரை ஒப்புக் கொடுப்பீர்களானால் இந்த நாளிலே உங்க வாழ்க்கை ஒரு பரிபூர்ணத்தை நோக்கி கொண்டு போவதற்கு சர்வ வல்ல தேவன் உங்கள் கரம் பிடித்து உங்களோடு கூட வருவார். நான் காண்பித்த 5 நபர் வாழ்க்கையிலும் ஒரு மனுஷனும் அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கவே முடியாத நிலையில தான் இருந்தாங்க. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் இந்த 5 பேர் நபர்களுக்கும் ஒரு வாழ்க்கை கிடைத்தது. இன்னைக்கும் நீங்க நம்பிக்கொண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனுஷனிடத்திலிருந்து, தெற்கிலிருந்து, வடக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, கிழக்கிலிருந்து நீ எதிர்பார்க்கிற வாழ்க்கை உனக்கு வராது. ஆனால் உன்னை படைத்த தேவனிடத்திலிருந்து உனக்கு ஒரு நல்ல பரிபூர்ண வாழ்வை இந்த மாலை வேளையிலே உனக்கு தரும்படிக்கு அது சொன்ன, நானோ உனக்கு ஜீவன் கொடுக்கும்படிக்கு அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எங்க ஊழியத்துல ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்துக்காக போய் தொடர்ந்து ஷோம் பண்ணுவோம். அவருடைய பிள்ளைக்கு திருமணம் ஆனது. திருமணம் ஆகும் போதே கொஞ்சம் போராட்டம் இருந்தது. அவர் சில கவுன்சிலிங்களை கொடுத்து இந்த பிள்ளைக்கு திருமணம் பண்ணோம். 3 மாசம் இந்த மகள் வாழல, வீட்டுக்கு வந்துட்டாங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு வீட்டுல ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அந்த சகோதரி. அப்ப அந்த வீட்டுல இருக்கிற அம்மா என்ன கூப்பிட்டாங்க, பிரதர் இப்படி வந்து எங்க மக புலம்புறா பிரதர், எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, அவ சொல்ற பிரச்சனை எல்லாம் பார்த்தாக்கா அவ வாழவே முடியாத போல இருக்கிறது, ஆனா எப்படியாவது அவ வாழணும், நீங்க வந்து அவ கூட கொஞ்ச நேரம் பேசுங்க பிரதர் என்று சொல்லி எனக்கோடு கூட அழைத்தாங்க. நானும் ஷோ பண்ணிட்டு நான் அந்த மகளோடு கூட பேசின போது, நான் அவங்க கூட பேசும் பொழுது என் உள்ளத்துல இவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டமா அப்படின்ற எனக்கே ஒரு உள்ளங்கொடுத்துல இந்த பிரச்சனையில எப்படி போய் வாழ முடியும் என்று சொல்லி ஒரு மனுஷனா அவங்க சொல்லுகிற அந்த 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 செய்தியெல்லாம் கேட்கும் போது, அவங்க பட்ட கஷ்டங்களெல்லாம் அவங்க சொல்லும் போது கண்ணில் தண்ணி தாரத்தறியா ஊற்றிக்கொண்டு அழுது கொண்டு அவங்க வாழ்க்கை குறித்து நடந்த சம்பவங்களை சொல்லும் பொழுது அவ்வளவு வேதனையா போய் வாழ முடியாத போல அப்படின்னு ஒரு மாம்சத்துல எனக்கு உள்ளத்துல தோண்டி கொண்டே இருந்தது. நான் சொன்னேன், இதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு என்னால ஏதாவது சொல்ல முடியும்னா எனக்கு தைரியமே இல்லை சிஸ்டர் சொல்றதுக்கு. நான் ஒண்ணு செய்யலாம், ஜெபம் பண்ண ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி மகளுக்காய் செபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மகளை குறித்து தானே அநேக தீர்க்க தரிசனமாய் சொல்லி நம் மகளை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆண்டவர் அந்த மகளை பலப்படுத்தினார். அதுக்கப்புறமா அந்த மகளுக்கு ஒரு ஒரு தெளிவை கொடுத்தார் ஆண்டவர். தெளிவா அந்த மகளோடு கூட அந்த மகள் சொல்லாத சில காரியங்களை குறித்து பேசின போது அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. ஆமா, அப்போ நான் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற காரியம் நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடாக அவங்க மறுபடியுமாய் அதே வீட்டுல தான் போய் வாழ ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 8 வருஷம் நினைக்கிறேன். முதல் பிள்ளையை பெற்றெடுத்து 2வது பிள்ளையை பெற்றெடுத்து ஆசீர்வாதமாய் சமாதானமாய் கர்த்தர் அவளை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், கண்ணு நிறைய பார்த்த காரியங்க என் கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த குடும்பத்தை ஆண்டவர் வாழவே முடியாது அவ்வளவுதான் என்று சொல்லி வந்த இந்த மகள் வாழ்க்கையை ஏசப்பா அற்புதமாய் பரிபூர்ணமாய் காட்டினார். அவ்வளவு சந்தோஷங்க அவன் குடும்பத்துல, அவ்வளவு மகிழ்ச்சி. ஆண்டவர் அப்படியா இந்த மகனுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா. எங்க ஊழியத்தில் ரொம்ப அவர்கள் எங்களுக்கு உறுதுணையா இருக்கிற ஒரு குடும்பமாய் மாறி இருக்கிறார்கள். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையை குறித்து இவர் பல கேள்வியோடு வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்னைக்கு வந்து அமர்ந்து தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கை எவ்வளவு ஆழமாய் உடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த வாழ்வை பரிபூர்ணமாக ஆக்குகிற, பரிசுத்தமாய் மாற்றுகிற, அந்த பரிபூர்ணப்படுத்தி உன்னை வாழ வைக்கிற தேவன் உன்னோடு கூட இன்னைக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வேறு
ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் என்று சொன்னவர் இந்த மாலை வேளையில ஒரு பரிபூர்ண வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. 3 பகுதிகளை நான் உங்களோடு கூட இந்த நாளில் தியானத்துக்காக வைக்க போகிறேன். நாம் ஆண்டவருடைய அந்த பரிபூர்ண வாழ்க்கையை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிற வேளையில 3 குரூப் ஆஃப் பீப்புள், 3 வகையான ஜனங்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இந்த பரிபூர்ண வாழ்வை பெற்றுக்கொள்ள கூடாது என்று என்னை சுற்றி இருக்கிறவங்களே நினைக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில தான் நம்ம இருக்கிறோம். நம்ம பார்க்கிறவங்க எல்லாரும் நம்மிடத்துல அன்பா பேசுகிறவங்க, எல்லாரும் நேசிக்கிறோம் தான். ஆனா ஏதோ ஒரு விதத்திலே நான் வாழ்க்கை வாழணும், ஆனா அந்த தேவன் வைத்திருக்கிற பரிபூர்ண வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள கூடாது என்று நினைக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க எங்க இருக்கிறாங்க சொன்னால், வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் வாசிக்க பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிங்க. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து அங்கே அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்று சொன்னார். அவன் நீட்டினான். அவன் கை மறுக்கையை போல சொந்தமானது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஒரு நாள் ஜெப ஆலயத்துக்குள்ளாக வருகிறார். ஜெப ஆலயம் இருந்து தேவனுடைய ஆலயம், சர்ச்சுக்குள்ள வருகிறார். அந்த சர்ச்ல அன்னைக்கு ஒரு ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள்ல ஒரு மனுஷனை பார்க்கிறார். எல்லா பகுதியும் நல்லா இருக்கிறது, ஆனா அவன் ஒரு கை மட்டும் சும்பி போயிருக்கிறது. அது பார்க்கும் போது எல்லாருக்கும் தெரிகிறது, எல்லா பகுதியும் நல்லா இருக்கிறது, ஆனா ஒரு கை மாத்திரம் சும்பி போயிருக்கிறது. இது என்ன அநியாயம் என்று சொன்னால், நான் எவ்வளவுதான் மற்ற பகுதியில் நல்லா இருந்தாலும் அந்த நல்லா இருக்கிற பகுதி மனுஷனுடைய கண்களுக்கு தெரியாது. எந்த பகுதி சூம்பி போயிருக்கிறதோ, எந்த பகுதி கெட்டு போயிருக்கிறதோ, எந்த பகுதி அது ஒன்றுமில்லாமல் இருக்கிறதோ, அதைதான் எல்லாருடைய கண்களுக்கு தெரியும். அப்படிதான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை. மற்றதெல்லாம் நல்லா இருக்கிறது, ஒரு கை சூம்பி போயிருக்கிறது. அந்த சும்பி போன கையை ஏசப்பா சுகமாக்க வேண்டும் என்று ஜெப ஆலயத்திலே தேவன் இருக்கிறார். அப்போ அங்கே சில ஜனங்களுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு ஓய்வு நாளாச்சு, இன்னைக்கு ஓய்வு நாளாச்சு, எப்படி ஆண்டவர் இவனை சொஸ்தமாக்க முடியும்? ஒருவேளை இவனை சொஸ்தமாக்கினால் ஆண்டவராக இயேசுவை குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி அவர்கள் வகை தேடிக் கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஜெப ஆலயம், ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்துல ஒரு மனுஷன் சும்பின கையுடையவனா இருக்கிறான். ஆனா சுத்தி இருக்கிற ஜனங்க என்ன விரும்பணும்? இவன் எப்படியாவது சுகமானோம் அப்படின்னு விரும்பணும். ஆனா அவங்க அப்படி விரும்பல. இவன் சுகமானாலும் சுகமாகாம போனாலும் பரவாயில்ல, ஆனா இயேசு இவனை சுகமாக்க கூடாது. ஒருவேளை அவர் சுகமாக்கினான், அவரை நாம் பிடித்துக் கொள்வோம், அவரை நாம் அக்யூஸ் பண்ணுவோம், அவரை நாம் குறை சொல்வோம், குற்றப்படுத்துவோம் என்று ஒரு பிளான் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ யாரால யாரும் குறை சொல்லக்கூடாதுப்பா, இவங்க தான் எப்படி நினைக்கிறாங்க, ஆகையால நான் உன்னை சுகமாக்க மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா அந்த ஜெப ஆலயத்துல அந்த ஒரு கூட்டம் ஆண்டவரை குற்றப்படுத்தபடி நின்றுகிற கூட்டத்துக்கு பயந்து
ஏசப்பா அந்த இடத்தை விட்டு போயிருந்தார், எத்தனை வருடம் ஆயிருந்தாலும் அந்த மனுஷன் அந்த சும்பின கை உடையவனாதான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த கூட்டத்திலே கூட இருக்கிறவர்களே அவன் சுகமாக கூடாது என்ற எண்ணத்தோடு இருக்கிற, அவன் குணமாக்க கூடாது என்று சொல்லி எண்ணத்தில் இருக்கிற அந்த க்ஷணங்களுக்கு மத்தியிலே ஆண்டவராக இயேசு அவனை எழும்பி நிற்க வைத்து அவன் சும்பின கைகளை அவர் சீர்படுத்தி அவனை மறுக்கையை போல ஆண்டவர் அற்புதமாக மாற்றினார். அல்லேலூயா. இந்த மாலை வேளை தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வீட்டிலேயே சரி, உங்க ஆலயத்திலேயும் சரி, இந்த சமுதாயத்திலேயும் சரி, யாரோ ஒருவர் நீங்க இப்படி ஒரு வாழ்க்கையை பெறக்கூடாது என்று நினைத்துகிற உள்ளத்தோடு கூட இருக்கிற மத்தியிலே நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். இந்த மாலை வேளை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை நான் சீர்படுத்தி மறுவாழ்வை கொடுத்து பரிபூர்ணப்படும்படிக்கு இந்த மாலை வேளை ஏசப்பா நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். அல்லேலூயா. கரணையில ஆண்டவர் நன்றி சொல்லுமா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பகுதி சுபி போன ஒரு பகுதி உடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்குது பிரதர், என் மகன் மாத்திரம் தான் ரட்சிக்கப்படல, அவனை எவ்வளவோ கண்ணீர் விடுகிறேன், நம் பிள்ளைக்காக அவன் மனம் திரும்பவே மாட்டேங்கிறான், ஏ போய் கொண்டிருக்கிறான், எல்லாம் நடக்குது. என் மகனை பார்க்கும் போது எங்க குடும்பம் ஒரு சும்பின கையை போல இருக்கிறது சொல்லுகிறீங்களா? எல்லா பகுதியும் ஆண்டவரை தேடுகிற குடும்பம் எல்லாம் நடக்கிறது. ஆனா பொருளாதாரத்திலே பண கஷ்டம் எங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு சும்பின போல உங்க வாழ்க்கை இருக்கிறதா? என் வாழ்க்கை எல்லாமே நல்லதா இருந்தது, ஆனா என் மகனுடைய திருமண வாழ்க்கையில என் மகள் கெட்டு போய் ஒரு வேதனையோட தனிமைப்படுத்தப்பட்டு என் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. என் மகனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது, என் குடும்பத்தின் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியல. இந்த பகுதி தான் சும்பி போய் இருக்கிறது. இந்த சும்பி போன பகுதியை யாராவது வந்து சரி பண்ணிட மாட்டாங்களா என்று எதிர்பார்க்கிறவர்களே, ஒரு கூட்ட க்ஷணம் சுற்றி இருக்கிற சபையிலே நம்மை குறித்து தவறாய் பேசிக்கொண்டு தீங்காய் பேசிக்கொண்டு சரி பண்ண விடாதபடிக்கு பலவிதமான தடைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறது போல, அந்த காலத்தில் நடந்தது போல இன்னைக்கும் உடைய வாழ்க்கையில சரிப்படுத்துவதற்கு முன்ன வராதபடி குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆண்டவராக இயேசு எந்த பகுதி உன் குடும்பத்திலே உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பலவீனம் உன்னை சும்பி போய் ஒரு பகுதியில அமர்ந்து உட்கார வைத்திருக்கிறோ, அந்த பகுதியிலிருந்து என் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே உன்னை சுகப்படுத்தி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அதே சபையிலே அந்த மனுஷனை நிற்க வைத்தது போல உன்னையும் கர்த்தர் இந்த மாலை வேளை நிற்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஜனங்களுக்கு முன்பாக, எந்த சபை மக்களுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை ஒடுக்கப்பட்ட வாழ்க்கையாக சும்பின கைப்பட உன் வாழ்க்கை அந்த பகுதி மாத்திரம் ஒரு வேதனையான பகுதியாக இருக்கிறதோ, அந்த பகுதியை இந்த மாலை வேளையிலே இயேசப்பா சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவருடைய குடும்பத்திலே எல்லாம் நல்லா இருந்தாலும் ஒருவருடைய வாழ்க்கை அந்த நிமித்தமாக என் குடும்பத்தில் அநேக இடத்துல ஒரு வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. எங்க சகோதரர், எங்க அம்மா இதெல்லாம் பையன் கூட சேர்ந்துதான் என் பிள்ளைங்க கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்லுகிற காலமெல்லாம் ஒரு நாட்கள் இருந்தது. வேற ஒண்ணு இல்லைங்க, ஃபுட்பால் ஆடுறதுக்கு கிரவுண்டுக்கு போவோம், அங்க போற இடத்துல அந்த ஃபுட்பால் ஆடுறதுக்கு கூட்டிட்டு போவேன், அதுக்கு அவங்க பிள்ளைங்களை நான் கெடுத்துறேன்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து சொல்லி அவ்வளோ வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் அநேக இடத்துல இந்த பிள்ளைய போல எங்க வாழ்க்கை இருக்கிறது சொல்லத்தக்கதாக ஏசப்பா வாழ்க்கையை மாற்றினார். அல்லேலூயா. அது ஒரு நாள் ஏசப்பா என் வாழ்க்கையை சொல்லினார். நான் சொல்றேன், சும்பி போயிருந்த வாழ்க்கையில தேவன் வந்தார். நான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். எந்த ஜனங்களுக்கு மத்தியில யாரெல்லாம் சொன்னாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெபிக்கும்படிக்கு அநேக ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு பாத்திரமாக மாற்றினார். சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கிறதோ அதே ஜனங்கள் மத்தியிலே, அதே சபை மத்தியிலே உன் வாழ்க்கையை
மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்காக 2026 ஆண்டவர்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2 நாட்கள் ஒரு சாதாரணமான நாட்கள் அல்ல. எனக்கு முன்பதாக அநேக பிரசங்கத்தை கேட்டிருக்கலாம், எனக்கு பின்பதாக அநேக பேர் பிரசங்கம் பண்ண வருகலாம். ஆனா இந்த நாளிலே இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், நான் தெளிவாய் ஆவியானவரிடத்தில் பெற்றுக்கொண்ட வார்த்தை, பரிபூர்ண வாழ்வை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. எந்த குடும்பத்திலும் வாழ்க்கையில சும்மி போயிருக்கிற பகுதியை உன்னை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். குணமாக்க கூடாது என்று நினைத்த உள்ளத்தின் பதிலை குணமாக்கினார். 2வது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவரும் உன்னை ஆக்கினைக்குள்ளே தீர்க்கப்படவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்பினார். இந்த பகுதி நம்ம நிறைய தடவை வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறோம். இந்த பகுதியில ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறார். முதல் குரூப் குணமாக கூடாது என்று ஒரு தேவாலயத்தில் இருந்த ஒரு குரூப். இந்த குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பெண்ணை பிடித்து அவளை குற்றப்படுத்துகிற ஒரு குற்றம். அது யாருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறார் என்று சொன்னால், சர்வ வல்ல தேவனுக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தி, அவர்களுடைய நோக்கம், திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அவளை குற்றப்படுத்த வேண்டும், 2வதாக அவளை கல்லி எறிந்து கொள்ள வேண்டும், 3வதாக இது நிமித்தமாய் இயேசுவையை அவர்கள் குற்றம் சாட்ட வேண்டும். அவங்க உள்ளத்தில் இருந்த திட்டத்தை அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள அப்படியே போடப்படாங்க. என்ன திட்டத்தோட அவங்க அந்த இடத்துல செயல்பட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல முதல்ல குணமாக்க கூடாது என்று விரும்பின ஒரு கூட்டம், இங்கே ஒரு கூட்டம் நிற்கிறது, குற்றப்படுத்துகிற கூட்டம். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்க வாழ்க்கை யோசித்து பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்க மேல குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நன்மை செய், அந்த நன்மை செஞ்சாலும் அதுல ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து குற்றப்படுத்துகிற ஒரு கூட்டம் நம்மை சுற்றி விருந்து கொண்டே இருக்கிறது. நீ ஜெபம் பண்ணினாலும் குற்றப்படுத்தும், நீ செபிக்கலனாலும் குற்றப்படுத்தும், நீ ஆலயத்துக்கு வந்தாலும் குற்றப்படுத்தும், ஆலயத்துக்கு போய் என்னத்தையே சாதிச்ச அப்படின்னு குற்றப்படுத்தும், ஆலயத்துக்கு வரலனா நீ சர்ச்சுக்கே வரல அதனாலதான் உன் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு குற்றப்படுத்தும், நீ பரிசுத்தமா இருந்தா என்ன பரிசுத்தமா இருந்து இன்னத்தையே சாதிச்சு குற்றப்படுத்தும், பரிசுத்தத்தை எழுதுட்டா நீ பரிசுத்தமா இல்லை இதனாலதான் உன் வாழ்க்கை, எதை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் ஒரு குற்றப்படுத்துகிற ஒரு கூட்டம், ஒரு ஆவி பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளாக, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளாக அநேக குற்றம் சாட்டுகிற ஒரு ஆவி பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை இந்நாட்களிலே பார்க்க முடிகிறது. எவ்வளவுதான் பெற்றோர்கள் அவர்கள் உழைத்து நன்மை செய்த பிள்ளையிடத்தில் கொடுத்தாலும் அது அங்கீகரிக்கப்படாதபடிக்கு அதிலே ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து வேதனைப்படுத்துகிற பிள்ளைகள் மிக அதிகமாய் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு நன்மை செய்தாலும் எவ்வளவு உழைத்து வந்தாலும் தன் கணவனை குற்றப்படுத்துகிற, இவ்வளவுதான் வந்துச்சா அப்படின்னு குற்றப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. என்ன உயிரை விட்டு எல்லா காரியத்தையும் நன்மை செஞ்சாலும் மனைவியை குற்றப்படுத்துகிற ஒரு கணவன் அநேக இடத்துல இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இந்த பகுதி சொல்லுகிறது, அவளை குற்றப்படுத்துறது மாத்திரமல்ல, அவளை வாழ விடக்கூடாது, அவள் அங்கேயே சாதளிக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு கூட கையில கல்லோடு கூட வந்தார்கள். அந்த கூட்டம் கூடவே இயேசுவையும் குற்றப்படுத்த வேண்டும் என்று வந்தார்கள். இப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியிலே ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள்
இருப்பீர்களானால், இந்த பகுதி வாசித்த பகுதி சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறார், நம்ம அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும், உண்மையில குற்றம் சாட்டினவர்கள் எங்கே, யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்லுகிறார், இல்ல ஆண்டவரே, ஒருத்தர் கூட இல்லை. இயேசு சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்க்க மாட்டேன், உன்னை குற்றப்படுத்த மாட்டேன், உன் பாவ வாழ்க்கையை விட்டு நீ வாழி என்று சொல் அனுப்புகிறார். அல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே எப்போது நம்மளை குற்றப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நீங்க உங்க வாயில இப்போது யாரையாவது குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பீர்களானால், இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அது ஆண்டவருடைய சுபாவம் அல்ல. குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது, குறையை பார்த்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது ஆண்டவருடைய குணம் அல்ல. அப்படி ஆண்டவருடைய குணமா இருந்தால் ஒருவரை நாம் நிற்கவே முடியாது. நம்மளுடைய நீதி நிமித்தமாய், நம்மளுடைய நியாயத்தின் நிமித்தமாய் ஆண்டவருக்கு முன்பதாக போய் நின்று ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் நம் மேலே கிருபையாய் ஒவ்வொரு நாளாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் போகிறேன், நான் சிந்திக்கிறேன், நான் யோசிக்கிற எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். தூரத்திலிருந்து என் நினைவுகளை அறிந்திருக்கிறார். நான் என்ன யாருக்கு தெரியாமல் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் உள்ளம் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அவர் ஆக்கினை திருப்புக்குள்ள கொண்டு வந்தால் ஒரு மனுஷனும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்படி இருக்கிற வேளை நான் ஒரு மனிதனால் நான் எப்படி அவர் மற்றவர்களை குற்றப்படுத்த முடியும்? ஆண்டவரே, நான் யாரையும் குற்றப்படுத்தாத ஒரு வாழ்க்கை எனக்கு தார். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இயேசு இந்த ஸ்திரியை குற்றப்படுத்தவில்லை. இந்த ஸ்திரியும் இந்த வல்லை உங்களை குற்றப்படுத்தின ஒருத்தரையும் குற்றப்படுத்தவே இல்லைங்க. அவளுக்கு ஒரு நல்ல பரிபூர்ண வாழ்வை கிடைப்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அவ தப்பு பண்ணியிருக்கிறான், ஆனா அவ இப்படி சொல்லிருக்கிறான், இவங்க எல்லாம் என்ன இவ்வளவு குறை சொல்றாங்க, அத்தனை பேரும் என் கூட வந்து தப்பு பண்ணுவதா ஆண்டவரே அப்படின்னு அவ சொல்லியிருக்கிறான். இவன் கையெல்லாம் காட்டியிருக்கிறான். அவள் அமைதியாய் நின்று கொண்டிருந்தாள், யாரையும் குற்றப்படுத்தவே இல்லை. ஏசப்பாவை பக்கத்தில் நின்று அவளுக்கு ஒரு பரிபூர்ண வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அங்க அவளை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், அவளை அவமானப்படுத்த வேண்டும் என்று அங்க கங்கணம் கட்டி நின்று கொண்டு அத்தனை பேரும் கல்லை கீழே போட்டு தலை குனிந்து வெட்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. அப்படியாய் சொல்லுகிறேன், உன்னை ஆண்டவர் ஒருவருக்கு முன்னாடியும் வெட்கப்படுத்த விடாதவர். அல்லேலூயா. ஒருவர் உன்னை குற்றப்படுத்தும்படி அவங்க கைகளில் ஒப்பு கொடுக்காதவர். நீ யாரையும் குற்றப்படுத்தாதே என்று சொல்லி கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மற்றவர்கள் நம்முடைய உணவென இடமென சொல்லிட்டு போட்டோம், ஆனால் நான் என் வாயினாலே யாரையும் குற்றப்படுத்தாதபடிக்கு வாழ பழகிக் கொள்ள பொழுது அவங்க வாழ்க்கையை ஒரு பரிபூர்ணத்துக்குள்ளாக கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். ஒரு தீர்மான ஆண்டவரை, நான் இந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை எனக்கு ஏராளமான குறை இருக்கிறது, என்னை அநேகர் நீங்க எனக்கு முன்னாடி நின்று குற்றப்படுத்தினா ஒரு நாளும் உனக்கு முன்னாடி நான் இருக்க முடியாது, செழிக்க முடியாது ஆண்டவரை. ஆனால் நீ என்னை குற்றப்படுத்தாதபடிக்கு ஏற்றுக்கொண்டீரேன். நானும் மற்றவர்களை ஆண்டவரே குற்றப்படுத்துகிறவர்களை நான் மன்னித்து என் உம்மை நோக்கி என் பார்வையை வைத்து நான் போவதற்கு எனக்கு கிருபை தார ஆண்டவரை அர்ப்பணிக்கும் பொழுது உங்க வாழ்க்கை அநேகரை மாற்றப்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க ஐசப்ல வேலை செய்கிற இடத்துல ஒவ்வொரு டீமா பிரிப்பாங்க, ஒவ்வொரு ஜாப்க்கு ஒரு டீம் பிரிப்பாங்க. அது அந்த டீமுக்கு ஒரு கேங் லீடர்னு சொல்லுவாங்க. அப்ப எங்க டீம்ல நாங்க வந்து எல்லா ஐசப்ல மேனுஃபேக்சர் ஆகிற ஃபுட் ஸ்டெப் ட்ரெயின்கெல்லாம் ஃபுட் ஸ்டெப் உள்ள படிக்கட்டுல அது போடுறது எங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. இதுல என்னோடு கூட சேர்ந்து 8 பேர் இருக்கிறாங்க, நான் தான் அதுக்கு கேங் லீடரா இருக்கிறேன். அப்போ 7 பேரா இருக்கும் போது எங்களுக்கு வேலை ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால என் மேல் அதிகாரி கிட்ட சொன்னேன், எங்களுக்கு ஒரு நல்ல ஆளை கொடுங்க சார், ஒரு இன்ஸ்டரா கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். தரப்பா சொன்ன திடீர்னு ஒரு ஆளை கொண்டு வந்து கொடுத்தார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேங்ல கூட அவர் ஒழுங்கா வேலை செய்யவே மாட்டார். எல்லா கேங்லையும் எனக்கு ஒரு மேனா சொல்லிட்டு தொட்டு விடுவாங்க. அவரு சொல்லுவாங்க, கழிவுற மீன்ல நழுவி போகிற மாதிரி வேலை செய்யாம எப்படி ஏமாற்றி போகலாம் என்று அத்தனை தந்திரமும் அவருக்கு தெரியும். சனிக்கிழமானா எப்படி
வெளியே போன வேலை செய்யாம இப்படி ஒரு தாட்டோடு இருக்கிறவர் கொண்டு வந்து எங்க டீம்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, அவரோடு கூட வேலை செஞ்சு சொன்னாங்க, சார் எப்படியாவது அவரை வேணாம்னு சொல்லிடுங்க சார். நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். அவர் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, எஸ்எஸ் அதெல்லாம் முடியாது, அவர் உங்க கூட தான் இருப்பாரு, நீங்க ரொம்ப நாளா கேட்டது என்ன பண்றதுன்னு தெரியல. அவரை என் கூட கேங்ல போட்டுட்டாங்க. அவரோடு கூட 2 வருஷமா வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். அவர் சொன்னபடிதான் அப்படிதான் வாழ்ந்தவர், ஏமாற்றி போனவர் தான். ஆனா என்னவோ தெரியல, என் கிட்ட வந்த பின்னாடி ஒரு நாள் கூட அவர் ஏமாற்றி போகவே இல்லை. என் வாழ்க்கையை அழகா மாற்றினார். அவர் அன்போடு கூட அவர் அண்ணான்னு சொல்லி நான் கூப்பிடுவேன். எப்போதும் அவருக்கு பிரியமான எதாவது பிடிக்குமோ அது சின்ன சின்ன காரியத்தை செய்வேன். அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அவர் கூட போய் கொஞ்ச நாள் உட்காந்து பேசுவேன். அவர் கேங் லீடர், அவருக்கு நான் டீ வாங்கி போய் கொடுப்பேன். இப்போ பாத்தீங்கன்னா டீ வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டீ வாங்கி வந்து கொடுக்குறாரு. அவரு நீங்க என்ன வீட்டுக்கு போவா, நீங்க போக சார், நான் பாத்துக்கிற வேலையை அப்படின்னு. அவர் கூட வேலை செய்ய பார்ட்னர் சொல்றாரு, சார் இப்படி அவர் பேசினதை நான் பார்த்ததில்லை சார், டெய்லி அவர் கூட சண்டை வரும் சார், அவரும் என் கூட தான் வேலை செய்யறாரு. ஆனால் ஆண்டவர் அப்படி குற்றப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனுஷனை என்னிடத்துல கொடுத்தாரு. அவருடைய வாழ்க்கை அழகா ஏசப்பா மாற்றினாரு. அடுத்த மாசம் ரிட்டையர்ட் ஆக போறாரு. ஒரு பார்ட்டி கொடுப்பாங்க ரிட்டையர்ட் ஆகும் பொழுது. அப்ப என்னதான் கூட்டு போனார் புக் பண்றதுக்கு. ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணும் பொழுது அந்த புக் பண்ற பேசணும் போது அப்ப அவர் சொல்றாரு, சார் கிட்ட வந்து நான் 2 வருஷம் ஆச்சு சார், நிறைய இடத்துல போனேன், ஒரு இடத்துல கூட சமாதானமா இல்லை சார். சார் கிட்ட வந்த பின்னாடி என் வாழ்க்கையில சமாதானமா நீங்க ரிட்டையர்ட் ஆகுறேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஏசப்பாவோடு கூட நீங்கள் குற்றப்படுத்தாதபடிக்கு உங்க வாழ்க்கை இருக்குமானால் உங்களோடு கூட சேருகிறவர்களும் உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு கர்த்தர் உங்களை கருவியாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. குற்றப்படுத்துகிறதை குறை சொல்லுகிறதை இன்றோடு விட்டு விடுங்கள். ஆண்டவருடைய சுபாவம் அல்ல, ஆண்டவருடைய சுபாவம். 2 காரியத்தை சொன்னேன். குணமாக்க கூடாது என்று விரும்புகிற கூட்டம், குற்றப்படுத்தின கூட்டம். 3வது ஒரு கூட்டம் இருக்கிறது, கூட நிற்காத கூட்டம். ஏதாவது கஷ்டம் தான் கூட நிற்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தின் மத்தியில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை ஆனது வாசி. இந்த பகுதியில நிறைய வாட்டி இந்த செய்தியை கேட்கிறேன். நான் திருப்பி அந்த பகுதி தான் கொண்டு வரேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை பார்க்கிறார். அவன் 38 வருஷமா ஒரு குலத்தாண்டல இருக்கிறான். அவன் ஒரு சுகத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இயேசு அதை அறிந்து அவன் கிட்ட போய் கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புறாயா என்று சொல்லி. என்ன சொல்ல, ஆமாண்டவரே நான் சுகமாக விரும்புறேன் அப்படின்னு தான் வார்த்தை வந்திருக்கணும். அப்ப அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த குலம் கலக்கப்படுகிற வேளையில நான் இறங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனா எனக்கு முன்பாக யாரோ ஒருத்தர் இறங்கி விடுகிறார். எப்போ ஒரு தடவை இந்த குலம் கலக்கப்படுகிறது. ஒரு சீனியாரிட்டியாக வரிசையா வச்சுட்டா கூட நான் ஒருவேளை இறங்கி இருக்கிறான், அல்லது வேற யாராவது எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சிருந்தா, என்ன கொஞ்சம் தூக்கி போய் அந்த குளத்துல விட்டுதா, எப்போதோ நான் சுகமாக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்வதற்கு, என்னை தூக்கி கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவன் புலவர்களா. ஆண்டவர் கேட்கிறான், சுகமாக விரும்புறாயா? அவன் சுகத்தை பத்தி பேசல, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஆண்டவர், என்னை உதவி செய்ய யாரும் இல்லை ஆண்டவர். இன்னைக்கு இந்த உலகத்துல பயங்கரமான ஒரு கஷ்டம் தருமா, எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் உதவி செய்ததா என் பிள்ளைய நான் கரை சேர்த்துட்டு இருப்பாங்க, என் பிள்ளைய கொஞ்சம் முன்னேற்றிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் இவங்க கண்டி என் கூட நின்று எனக்கு உதவி செய்திருந்தா இந்த பண பிரச்சனையில நான் கொஞ்சம் விடுதலை ஆக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் இவங்க எனக்கு உதவி செஞ்சிருந்தாக்கா என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சுட்டு இருப்பேன், என் பிள்ளைய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனா என் கூட நிக்க வேண்டிய இடத்துல என் கூட நிக்கலைங்க. நீங்க ஒவ்வொருத்தையா நீங்க ஆராய்ச்சி உங்க உள்ளத்தை கேட்டு பாருங்க. உங்க கூட அநேக பேர் நிக்காத ஒரு அனுபவத்துல வாழ்க்கையில வந்தது. உங்க சொந்தக்காரர்கள் உங்க கூட நிக்காம இருக்கலாம், உங்க நண்பர்கள் உங்க கூட நிக்காமல் இருந்திருக்கலாம்.
சபையில் சில வேளையில உங்க கூட நிற்காமல் போயிருக்கலாம். நீங்க நம்பினவர்கள் உங்க நண்பர்கள் உங்க கூட நிற்காமல் போயிருக்கலாம். பகுதி சொல்லுகிறது, எனக்கு கூட என் கூட இருப்பதற்கு, எனக்கு தூக்கி கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரை என்று புலம்பலோடு கூட நம் மனுஷன் சொல்லுகிறார். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்ல, படுக்கை எடுத்துன்னு நடை என்று சொன்னார். பெருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதே சூழ்நிலை ஒருவேளை உங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறார். எனக்கு உதவி செய்ய, இந்த பிரச்சனைக்காக, இந்த காரியத்துக்காக, இந்த வேலைக்காக, இந்த குடும்ப காரியத்துக்காக நான் மனுஷன் உதவி செஞ்சா, இந்த இவங்க உதவி செஞ்சா நான் கொஞ்சம் முன்னேறிப்பேன், நான் கொஞ்சம் முன்னேறிப்பேன். ஆனா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு கூட நிற்க யாருமே இல்லை என்று நினைக்கிறவங்க தனிமையை கண்டு ஆண்டவர் இந்த மாணவ ஆயிரத்தி நான் கூட இருக்கிறேன். இந்த உலகம் உனக்கு உதவி செய்யாமல் போயிருக்கான், உன் நண்பர்கள் உனக்கு உதவி செய்யாமல் போயிருக்கான், உன் உறவுகளும் நண்பர்களும் சபைகளும் அநேக வேளையில உனக்கு கூட நிற்க வேண்டிய வேளையில கூட நிற்காமல் போயிருக்கலாம். ஆனா என்றென்றுக்கும் உங்க கூட இருக்கிற இந்த உலக முடிவு அறிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாங்க. அவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா. இந்த யோபு சரித்திரத்தை பார்க்கும் பொழுது யோபுக்கு வந்த உபத்திரத்தை கண்டு அவருடைய நண்பர்கள் 3 பேர் வந்தார்கள். யோபு உபத்திரத்தை கண்டு, ஓ இவ்வளவு பெரிய நீதிமானுக்கு இவ்வளவு பயங்கரமான உபத்திரமா, அவனோடு கூட அழுதார்கள், புலம்பினார்கள். ஆனா மூலமா அவர்கள் பேச ஆரம்பித்து யோபுவை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். குறை சொல்லி, உங்ககிட்ட ஏதோ பாவம் இருக்கு, உனக்கு ஏதோ ஞானம் இல்லை, தேவன் இவ்வளவு பிரிச்சு அனுமதிச்சுவாரா வாழ்க்கையில என்று சொல்லி அவரை எவ்வளவோ வேதனைப்படுத்தினார்கள். அந்த நிலையிலெல்லாம் யோபு பொறுமையோடு உதவி செய்யணும் தான் வந்தாங்க. உதவி செய்ய அவரிடத்தில் அநேக நன்மை பெற்றார்கள். நன்மை, அவன் கஷ்டப்படுவது கூட நிற்க வரல. ஒரு நாள் வந்தது, அவன் வாயில ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டே தான், யோபு தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்பட, உபத்திரத்தின் உச்சக்கட்டம், சரீர வேதனை, இழப்பு எல்லாவற்றையும் இழந்த வேளையில தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அந்த 3 நபர்களை பார்த்து அவர்கள் மேல கோபப்பட்டு, நீங்கள் யோபு இடத்துல போங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லி அனுப்பி யோபு அவர்களுக்காக செபித்த பொழுது அற்புதம் நடக்கிறது. அவர்களும் அவர்கள் குடும்பம் அநேகர் வந்து ஒரு வெள்ளி பணத்தோடு கூட யோபுவை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். யோபு முன்னரை பார்க்கிறோம், பின்னர் அதிகம் ஆசீர்வாதமாய் மாறினது. யோபு சுற்றி இருக்கிற நண்பர்களில் யாரையும் நம்பவில்லை. தேவரே நீ சகலத்தில் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்பட, தனிமையின் பாதையில் யாரும் கூட இருக்காத வேளையில் ஆண்டவரே நீ சகலத்தில் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. மனைவி தூஷித்து உன் ஜீவனை விடு என்று சொல்லுகிற வேளையில் யோபு சொல்லுகிறார், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் அநேக பேர் உன்னை சபித்துக் கொண்டே இருக்கிறார்களா? வாயில சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே என் வாழ்வை ஆசீர்வதிக்க நீ போதுமானவரை, சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, தடைப்பட. சேர்ந்து சொல்லுங்க, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, என் வாழ்வை பரிபூர்ணமாக இந்த மாத வேளையில நிறைவாக மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில தேவன் நன்மையான காரியத்தை செய்ய தெரியுமா? உனக்கு வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கையை இந்த நாளிலே ஆண்டவர் பரிபூர்ணப்படுத்த போகிறார். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படும். 3 கூட்டத்தின் மத்தியில்தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. ஒரு கூட்டம் நான் சுகமாக கூட, நான் குணமாக கூட நினைக்கிற கூட்டம். ஒரு கூட்டம் என்னை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிற கூட்டம். ஒரு கூட்டம் என் பக்கத்துல எனக்கு உதவி தேவைப்பட்ட வேலைகளே கூட நிற்காத கூட்டம். இவங்க மத்தியில இந்த 3 இடத்திலையும் ஏசப்பா அந்த உங்களுக்கு நின்று அவங்க வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்தினார். நம்மால வேலை இந்த நாள்ல வந்திருக்கிற உங்களோடு கூட
அவர் நின்று பரிபூர்ணப்படுத்த போகிறார். அல்லேலூயா. கண்ணை மூடி ஜெபிக்கலாமா?